வரவேற்றுக் கொள்கிறோம் மக்கள் நம் பக்கம் நிகழ்ச்சிக்குள். இன்றைய தினம் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்திருக்கின்றோம். புத்தளம் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். புத்தளம் பகுதியில் ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஒரு தேசிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. அந்த பிரச்சனை பற்றி தான் நாங்கள் இன்றைய தினம் பேச இருக்கின்றோம். கொழும்பிலிருந்து புத்தளம் நகரத்துக்கு கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கின்றது. புத்தளம் நகரத்திலிருந்து இந்த வண்ணாத்திவில்லி பிரதேச சபைக்கு உள்ளே செல்வதற்கு இன்னமும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கின்றது. அந்த 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே ஒரு தேசிய பிரச்சனை ஒன்றை மையப்படுத்தி ஒரு பிரச்சனை மேலெழுந்திருக்கின்றது. அந்த பிரச்சனை பற்றி தான் இன்று நாங்கள் பேச இருக்கின்றோம். அந்த பிரச்சனை ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த பிரதேச மக்களுடைய வாழ்வியல், சமூகவியல், பொருளாதாரம் என எல்லா விடயங்களையும் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அருவக்காட்டில் மேல் மாகாணத்திலிருந்து குப்பைகளை கொண்டு வந்து கொட்டும் பிரச்சனை. இந்த பிரச்சனை பற்றி தான் இன்றைய மக்கள் நம் பக்கம் அலச தயாராக இருக்கின்றது. எங்களோடு இணைந்து வாருங்கள், பயணிப்போம். ஒரு நீண்ட தூர பயணம். நான் நினைக்கின்றேன் பல கஷ்டங்களை தாண்டிய பயணமாகத்தான் அந்த பயணம் அமையும் என்று. வாருங்கள், எங்களோடு பயணிப்போம். இந்த இடத்துக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். எங்களுடைய பயணம் நான் நினைக்கவில்லை இலகுவாக இருக்கும் என்று. ஒரு கரடுமுரடான பாதையில் நடந்து தான் செல்ல வேண்டியிருக்கின்றது. நினைக்கின்ற சில கிலோமீட்டர்கள் வரை நடந்து சென்று தான் அந்த இடத்தை அடைய வேண்டியிருக்கின்றது. எங்களோடு இந்த பிரதேசவாசிகள் சிலரும் கூட இணைந்திருக்கின்றார்கள் எங்களுக்கு உதவுவதற்காக. நிச்சயமாக இந்த செயற்திட்டம் சம்பந்தமாக நாங்கள் பேசுவதாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவும், அது மாத்திரமல்லாமல் சில பல்தேசிய கம்பெனிகளின் சுயநல அரசியல் லாபங்களுக்காக செய்யப்படுகின்ற விடயங்கள் என்பதும் எங்களுக்கு கிடைத்த சில தரவுகளிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக எந்த ஒரு செயற்திட்டம் செய்வதாக இருந்தாலும் சூழலியல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை EIAR என்ற ஒரு அறிக்கை வெளியிடப்படும். அது சம்பந்தமாக பேசும்போது இந்த இடத்தில் நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் மனித குடியிருப்புகள் ரொம்பவே அருகில் இருக்கின்ற ஒரு இடமாகத்தான் இந்த இடத்தை நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது. நாங்கள் நினைக்கின்றோம் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்கள் அது சம்பந்தமான தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு வழங்கவும் தயாராக இருக்கின்றோம். அதே நேரம் இந்த இடம் மிகப்பெரிய வளம் பொருந்திய ஒரு பிரதேசமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்திலேயே 2வது இடம் இல்மனைட் அதிகமாக இருக்கின்ற ஒரு இடமாகத்தான் இந்த பகுதியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அருவக்காடு என்கின்ற பகுதி ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். வில்பத்து பகுதியில் இந்த காட்டை பகுதிக்குள் இந்த குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவதற்கான செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அது சர்வதேச அளவில் ஒரு சர்வதேச ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சர்வதேச காடாக பாதுகாக்கப்படுகிறது. ஆகவே சர்வதேச நாடுகளின் தலையீட்டினால் அந்த இடத்தில் குப்பைகள் கொட்ட முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு வந்தது. அதனைத் தொடர்ந்து தான் இந்த அருவக்காடு பகுதி வில்பத்து காட்டுக்கு நான் நினைக்கின்றேன் 1 கிலோமீட்டர் அளவில் தான் அந்த தூரம் இருக்கும் என்று அந்த இடத்தில் தான் தற்போது இதை கொட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. மிக பிரம்மாண்டமான ஒரு வேலை திட்டமாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அமைச்சர் சம்பிக்க ரணவக்க அவர்களுடைய அமைச்சின் கீழ் தான் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையில் ஏன் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது, என்ன காரணத்துக்காக செய்யப்படுகின்றது என்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். எங்களோட வாருங்கள் பயணிப்போம்.
மேல் மாகாணத்தில் இருக்கின்ற குப்பைகளை புத்தளம் பிரதேசத்துக்கு கொண்டு செல்வது சம்பந்தமான இந்த செயற்திட்டம் பல்வேறுபட்ட கதையாடல்களுக்கு உட்படுகின்ற ஒரு விடயமாக தற்போது மாறியிருக்கின்றது. நீங்கள் பார்க்கும் போது இந்த கரடுமுரடான பாதைகளை கடந்து இந்த இடத்துக்கு வர வேண்டியிருப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. புத்தளத்தை பொறுத்தவரையில் மிக நீண்ட காலமாக பல்வேறுபட்ட சூழலியல் காரண பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்த ஒரு பிரதேசம் என்று சொன்னால் அதனை யாராலும் மறுத்துவிட முடியாது. ஆண்டு இந்த பிரதேசத்தில் சீமெந்து தொழிற்சாலை உருவாக்கப்பட்டதன் காரணத்தினால் அங்கு வாழுகின்ற மக்கள் பல்வேறுபட்ட சூழலியல் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். அதேவேளை கதையாடலுக்கு உள்ளான இன்னுமொரு முக்கியமான விடயம்தான் புத்தளம் பிரதேசத்தில் அனல் மின் நிலையம் உருவாக்குவது. அந்த அனல் மின் நிலையம் உருவாக்குவதன் காரணத்தினால் பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்படும் என 1996 ஆண்டு முதல் பேசப்பட்டது. இந்த 1996 ஆண்டு இதற்கு எதிராக கருத்து தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சிறிசேன என்பவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்த 18 பேர் காயமுற்றதாகவும் கூட வரலாற்று தகவல்கள் பதிவாகின்றன. இந்த நிலையில் தான் அனல் மின் நிலையம் புத்தளம் பிரதேசத்துக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து அங்கே பல்வேறுபட்ட சூழலியல் பிரச்சினைகள் மக்கள் முகம் கொடுத்தார்கள். இன்றளவிலும் கூட இந்த சூழலியல் பிரச்சினைகளை மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று தேசிய ரீதியில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கின்ற இந்த குப்பை விவகாரம் இன்று புத்தளம் பிரதேசத்துக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டன. 1991 ஆண்டு அஜந்த பெரேரா என்பவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். குப்பை மீள் சுழற்சி சம்பந்தமாக போதுமான ஒரு செயற்திட்டம் நாட்டிலே இல்லாமல் இருக்கின்றது. மிகப்பெரிய வளமாக இருக்கின்ற இந்த குப்பையை சரியாக கையாள முடியாத ஒரு சூழ்நிலை இலங்கையில் இருக்கின்றது என்ற கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். மீத்தொற்றமுல்லை விவகாரத்தை அடுத்துத்தான் மீண்டும் இந்த குப்பைகளை எங்கே கொண்டு செல்வது என்பது சம்பந்தமான கதையாடல் மிகப்பெரிய கருத்தாக மாறியது. மீத்தொற்றமுல்லை பிரதேசத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்ற குப்பைகளை ஜாயல பிரதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தாடல் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது சாத்தியப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய காலப்பகுதியில் இந்த பகுதிக்கு குப்பைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோட்பாடுகள் கருத்தியல்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது புத்தளம் பிரதேசத்துக்கு கொண்டு சென்று போடுவது சாத்தியப்படாது என்ற ஒரு நிலை உருவாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் மீத்தொற்றமுல்லையில் கடந்த வருடம் இடம்பெற்ற அந்த சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் புத்தளம் பிரதேசத்தில் இருக்கின்ற அருவக்காடு பகுதிக்கு இந்த குப்பைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற திட்டத்தை அரசாங்கம் அமுல்படுத்த ஆரம்பித்தது. குறிப்பாக இந்த செயற்திட்டத்தை முன்னெடுப்பது சைனா நாட்டைச் சேர்ந்த ஒரு நிறுவனமாகவே இருக்கின்றது. சைனா ஹாபர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் உலக வங்கியினால் தடுக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகவே காட்டப்படுகின்றது. இந்த செயற்பாட்டுக்காக $115 மில்லியன் உலக வங்கியிலிருந்து கடனாக கேட்கப்பட்ட போதிலும் கூட சைனா ஹாபர் நிறுவனம் இதனோடு தொடர்பட்டிருப்பது தெரிய வந்ததை அடுத்து உலக வங்கி அந்த கடன் தொகையை நிறுத்தியதாக ஒரு தகவல் இருக்கின்றது. தற்போது $274 மில்லியன் செலவில் தான் இந்த அருவக்காடு பகுதியில் தற்போது இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மேல் மாகாணத்தில் இருக்கின்ற குப்பைகள் இந்த பகுதிக்கு 2020 ஆண்டு கொண்டு வரப்பட போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதற்கமைய இந்த செயற்திட்டம் தற்போது மும்முரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கே இருக்கின்ற சூழலியலாளர்களும் அந்த பிரதேச மக்களும் இதற்கெதிராக பல்வேறுபட்ட கருத்துக்களையும் குரல்களையும் எழுப்பி வருகின்றனர். மெட்ரோ கொழும்பு திண்மக்கழிவு முகாமைத்துவ செயற்திட்டத்தின் சூழலியல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை மீதான ஒரு மீளாய்வு செய்யப்பட வேண்டியது காலத்தின் தேவையாக உள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள அருவக்காட்டு பிரதேசத்துக்கு அண்மையில் மக்கள் குடியிருப்புகள் காணப்படுகின்றன. முன்மொழியப்பட்டுள்ள நில அகழி பிரதேசமானது வில்பத்து தேசிய சரணாலயத்திற்கு 6 கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ளது.
அதேவேளை இந்த நில அகழி நிரப்பல் பிரதேசமானது புத்தளம் களப்பிலிருந்து 300 முதல் 500 மீட்டர் தூரத்திலே அமைய பெற்றிருப்பதாக EIAR அறிக்கை குறிப்பிட்டிருக்கின்றது. ஆனபோதிலும் இவ்வறிக்கையானது இச்செயற்திட்டத்தினால் ஏற்படும் வெளியேற்றப்படும் கழிவு கசிவுகளை களப்பில் கலக்கும் எந்தவித யோசனைகளையும் முன்வைக்கவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆழ்நில நீர் மற்றும் வண்டல் நில கீழ்ப்படிவு நீரூற்றுகளின் அண்மை தன்மையும் அவதானத்துக்குரிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. ஆழ்நில நீரூற்றுக்கள் நீர் ஆவியாகாத மற்றும் மாசடையாத நீரினை உள்ளடக்கிய பாரிய அளவிலான நீரினை தேக்கி வைத்திருக்கும் மிக முக்கியமான நீர்த்தேக்கங்கள் ஆகும். இப்போது முன்மொழியப்பட்டுள்ள நில அகழி நிலப்பரப்பு பிரதேசமானது நம் நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஆழ்நில நில நீரூற்றுக்களின் மேல் பகுதியில் அமைந்துள்ளதுடன் அருவக்காடு பகுதியினூடாக ஊடறுத்து செல்கின்ற அடையாளம் காட்டப்பட்டுள்ள பகுதி வண்டல் நில கீழ்ப்படிவு நீரோட்டங்களில் இருந்து சில 100 மீட்டர் தூரத்திலேயே அமைய பெற்றுள்ளது. கிராமிய சமூகங்கள் பிரதிகூலங்களுக்கு உட்பட மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் அடிப்படையில் மிகவும் கவனத்துடன் பேணி பாதுகாக்க வேண்டிய வளங்களாக நீர்வளங்கள் காணப்படுகின்றன. இப்படியான மிகப்பெரிய நீர்வளம் கொண்ட பிரதேசத்திலேயே இந்த குப்பைகள் கொண்டு சென்று கொட்டப்பட உள்ளன. அது மாத்திரமல்லாமல் இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் வனம் மற்றும் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அருவக்காடு பிரதேசமானது இலங்கையில் தனித்துவம் மிக்க மயோசின் வலயத்தின் ஒரு பகுதியாகும். அருவக்காடு பகுதியில் காணப்படுகின்ற புராதன கால எச்சங்கள் புர்த்துகாலியன் காலத்துக்குரியவையாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. சுமார் 15.97 மில்லியன் வருடங்கள் பழமை வாய்ந்த தொன்மைகளாகவே இவை காணப்படுகின்றன. இப்படியான ஒரு பகுதியிலேயே நில அகழி நிரப்பும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட உள்ளமை ஒரு கவனத்திற்குரிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. தெரிவு செய்யப்பட்டுள்ள 7 பிரதேசங்களில் பொதுவாக மற்றும் ஒவ்வொரு காலகட்டத்துக்குமான சேர்மானங்களும் புராதன கால படிவுகளும் ஒன்று திரட்டப்பட்ட அடையாளங்கள் காணப்படுகின்றன. அது மாத்திரமல்லாமல் இதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நில அகழி நிரப்பல் பகுதி அண்மையில் உள்ள பிரதேசங்களில் உல்லாச பிரயாண துறைக்கான கவர்ச்சித்தன்மை மற்றும் சேரக்குழி கிராமத்தின் உல்லாச பிரயாண முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசமாகவும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. EIAR ஆனது நில அகழி நிரப்பல் பகுதியிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வில்பத்து சரணாலயம் பற்றியும் காங்கேவாடி எனும் கிராமம் பற்றியும் குறிப்பிட்டுள்ள போதிலும் காங்கேவாடியை விடவும் பெரிய கிராமமாக உள்ள சேரக்குழி கிராமம் பற்றி எந்த விடயங்களையும் குறிப்பிடவில்லை. சேரக்குழிய கிராமம் மற்றும் கரைத்தீவு தெற்கு பிரதேசம் போன்றன ஆரம்ப காலத்தில் இருந்தே பெரும் பரப்பினை உடைய பாரியளவு வளமிக்க கண்டல் தாவர தொகுதியை கொண்ட ஒரு பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சேரக்குழிய கிராமமானது மற்றொரு உல்லாச பிரயாண தலமாகவும் கல்பிட்டி மற்றும் வில்பத்து சரணாலயம் போன்றவையில் இருந்து சிறிதளவு தூரத்திலேயே அமைய பெற்றுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள நில அகழி நிரப்பல் திட்டம் அமுல்படுத்தப்படுமாயின் சேரக்குழிய அதனை அண்மித்த பல்வேறுபட்ட பிரதேசங்களில் உல்லாச பிரயாண துறையும் பாரியளவில் பாதிக்கப்படும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். உல்லாச பிரயாண தொழில்துறையுடன் தொடர்புடைய நீர்நிலையங்கள் ஏற்படும் பாதிப்புகள் சம்பந்தமாக EIAR எந்தவிதமான பதிவுகளையும் குறிப்பிட்டிருக்கவில்லை. கடல் நீரடிப்பாறை உயிரின சரணாலயம், புத்தளம், களப்பு, கல்பிட்டி அது மாத்திரமல்லாமல் பிரயாணத்துறையில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள் பற்றியும் எந்த விடயங்களும் பேசப்படவில்லை. வனாத்தவில்லு பிரதேசத்தினூடாக பிரயாணிக்கக்கூடிய பிரயாணிகள் பிரதேசத்தில் உள்ள கழிவுகள் காற்றுடன் கலந்த பாதையை தான் கடந்து செல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை உருவாகும். முன்மொழியப்பட்டுள்ள மெட்ரோ கொழும்பு திண்ம கழிவகற்றல் முகாமைத்துவ செயற்திட்டம் அமுல்படுத்தப்படின் நீர்நிலைகள், புத்தளம், களப்பின் கடல்சார் சூழற் தொகுதி, மீன்பிடித்துறை என்பவற்றில் பாரிய ஆபத்துக்கள் ஏற்படலாம். இப்படியான பல்வேறுபட்ட சூழலியல் காரணங்களை இழந்து இந்த இடத்துக்கு குப்பைகள் கொண்டு செல்லப்படுவதன் நோக்கம்தான் என்ன? மீத்தொட்டமுல்லை பிரதேசத்தில் இடம்பெற்ற பாரிய அழிவை தொடர்ந்து மீண்டும் புத்தளம் பிரதேசத்தில் இயற்கை அழிவையும் அதே நேரம் பௌதீக அழிவையும் ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகவா இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட உள்ளது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக எழுந்து நிற்கின்றது. குறிப்பாக மேல் மாகாணத்தில் உள்ள குப்பைகளை அந்த இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு போதுமான ஒரு விடயமாக காணப்படுவது ரயில் பாதைகள் காணப்படுவதே ஒரு முக்கியமான காரணமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஆனாலும் கூட தற்போதைய ஒரு கதையாடலின் அடிப்படையில் கொழும்பில் இருக்கின்ற
குப்பைகளை ஒவ்வொரு நாளும் 150 டிப்பர்களின் ஊடாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட உள்ளதாக ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இவ்வாறு 150 டிப்பர்கள் கொழும்பு புத்தளம் பிரதான பாதையில் ஒவ்வொரு நாளும் பயணிக்குமாக இருந்தால் அது எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும்? கொழும்பு புத்தளம் பாதையில் எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட போகின்றது? அந்த செயற்பாட்டின் ஊடாக லாபமடைய போவர்கள் யார் என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக எம்முன் எழுந்து நிற்கின்றது. அருவக்காடு பகுதியை அண்மித்த பல பகுதியில் மக்கள் தங்களுடைய இயற்கை வளங்களை பயன்படுத்திய தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடல் வளத்தை பயன்படுத்தி மீன்பிடித்துறையில் ஈடுபட்டு வருகின்ற பல மீனவர்கள் இந்த செயற்பாட்டினால் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுக்க போகின்றார்கள். ஏற்கனவே சீமெந்து தொழிற்சாலை மற்றும் அனல் மின் நிலையத்தினால் புத்தளம் பகுதியில் வாழுகின்ற மக்கள் பல்வேறுபட்ட பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்ற இந்த நிலையில் மீண்டும் ஒரு குப்பை பிரச்சினையை கொண்டு சென்று புத்தளம் மக்களின் தலைகளில் போடுவதனூடாக நடக்கப் போவதுதான் என்ன? இயற்கை மீது அதிகம் நேசம் கொண்ட எமது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய கவனத்துக்கு இந்த விடயம் வராமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இதற்கு பின்னால் இருக்கின்ற நுண் அரசியல் காரணிகள் என்ன? இயற்கை வளத்தோடு மிகவும் சுமூகமாக வாழுகின்ற புத்தளம் அருவக்காடு பிரதேச மக்கள் எதிர்காலத்தில் எதிர்நோக்கப் போகின்ற பிரச்சினைகளை இன்றே சிந்தித்து இதற்கான ஒரு சரியான தீர்வை வழங்க வேண்டிய கடமை அரசினுடையது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். மக்கள் நம் பக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் குறிப்பாக புத்தளம் அருவைக்காடு பகுதிக்குள் கொண்டு வந்து கொட்டப்பட இருக்கின்ற குப்பை, அதே நேரம் அதனால் வரப்போகின்ற சமூகவியல் சார்ந்த இயற்கை ரீதியான பாதிப்புகள் எவ்வாறு அமையப்பெற உள்ளன, பொருளாதார ரீதியான பாதிப்புகள் எப்படி இடம்பெற உள்ளன என்பது சம்பந்தமாக விரிவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அந்த இடத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம், அதன் காட்சிகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். என்ன விடயங்கள் இடம்பெறுகின்றன, என்னென்ன செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன என்பது சம்பந்தமாக உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். அடுத்த கட்டமாக குறிப்பாக இந்த விவகாரத்துக்கு இந்த பிரதேச மக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் தேடி பார்க்க வேண்டியிருக்கின்ற இந்த நிகழ்வு சம்பந்தமான போதாமைகள், அறிக்கைகள் என்பன வெளியாகி கொண்டே இருக்கின்றன, ஆய்வு முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அவற்றை மையப்படுத்திய கருத்துக்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். ஆனால் இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்கள் இதனை ஏற்றுக்கொள்கின்றார்களா? மேல் மாகாணத்தில் இருக்கின்ற குப்பைகளை புத்தளம் பகுதிக்கு கொண்டு வந்து, அதுவும் புத்தளத்திலிருந்து இன்னும் 20 கிலோமீட்டரை தாண்டிய அதுவும் ஒரு இயற்கை வளம் மிக்க பகுதியில் தான் கொண்டு வந்து கொட்டப் போகின்றார்கள். ஆகவே இதனை மக்கள் எவ்வாறு பார்க்கின்றார்கள் என்பது முக்கியமான விடயம். அவற்றை தாண்டி நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மதங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மத தலைவர்கள் எவ்வாறு பார்க்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் புத்திஜீவிகள், கல்விமான்கள் எவ்வாறு இந்த விடயத்தை பார்க்கின்றார்கள், இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்ற விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் அடுத்த விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற, இந்த பிரதேசத்துக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்ற மத தலைவர்கள், புத்திஜீவிகள், மக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் என்பதை அடுத்து பார்த்துவிட்டு வருவோம். අපි මේ වැඩසටහන කෙරෙහි මුල ඉඳලම එපා කියන ඉල්ලීම කරා. දිගින් දිගටම හේතු දෙකක් යටතේ එකක් තමයි මේ සඳහා ආයත් වන මේ භූමි ප්‍රදේශයත් විශේෂයෙන්ම සිමෙන්ති සමාගම සඳහා මේ මූලික වශයෙන් ඒ පස් ගන්නවා. කැණීම් වැඩබිම දැන් අවුරුදු ගාණක් තිස්සේ මම හිතන්නේ මේ ප්‍රදේශයේ තිබෙච්ච සම්පතක්. ඉතින් සම්පත සම්පූර්ණ විනාශ වෙලා යනවා මේ හේතුව නිසා, මේ කුණු ප්‍රශ්නේ දැමීම නිසා. එකක් තමයි මේක තුලින් දීවර ජනතාවට විතරක් නෙවෙයි, ගොවි ජනතාවට විතරක් නෙවෙයි, ලුණු නිෂ්පාදක සියලුම කොටස් වලටත් ඒ ජනතාවල් වලට වගේම මුළු පරිසරයට වෙන හානිය අපිට ගණනය කරන්න බෑ. சமீப காலமாக அருவக்காடு என்கின்ற பிரதேசத்தில் குப்பைகளை கொழும்பிலிருந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்கின்ற நிகழ்வுகளை ஆரம்பிப்பதற்கான அந்த வேலை திட்டங்களை செய்வதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயம் 2 வருடத்திற்கு முன்பு இதை முன்வைத்தார்கள். இதை பலதரப்பட்ட கோணங்களில் சர்வ மதத்தை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் இதற்கான ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் செய்து இதை இடைநிறுத்தி இருந்தோம். இருப்பினும் தற்காலமாக இதை மீண்டும் கொழும்பில் இருக்கக்கூடிய கூலங்களை, குப்பைகளை மீண்டும் இங்கே கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் நாங்கள் கூற வேண்டுமென்றால் அதை இங்கே கொண்டு வருவதின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் பாதிக்கப்படுகின்றன. அது மட்டுமன்றி மக்களுடைய வாழ்வாதாரங்கள்
நோய்கள் அதிகரிக்கின்றன, வாழ்வாதாரங்கள் பாதிக்கின்றன. கொழும்பில் இருந்தும் பிற பகுதியிலும் இருந்தும் வெளியாக்கப்படுற குப்பைகள் அது வெளியேற்றப்பட வேணும் தான். ஏன்னா அந்த ஏரியாவில் உள்ள மக்களும் சூழல் தாக்கங்களில் இருந்து பாதுகாக்கப்பட வேணும். அதற்காக அந்த குப்பைகளை புத்தளம் பகுதியில் வேறொரு பகுதியில் கொண்டு வந்து கொட்ட நினைக்கிறது ஒரு மடமைத்தனம் என்று தான் நான் කරුகிறேன். මේ ප්‍රදේශයට මේ එන්න යන අලුතෙන් එන්න යන නැත්නම් දැනට ඉදිරියෙන් පවතින ව්‍යාපෘතිය පිළිබඳ අපි සතුටු නැහැ. හේතුව තමයි මේකෙන් අපේ ජන ජීවිතයට බොහෝ සෙයින් හානි පමුණුවනවා. புத்தளம் கலப்பு என்று சொல்கிற சிறுகடலில் இலங்கையிலே ஆக பெரிய சிறுகடல். இதில் இந்த கடலில் இருந்து தான் உப்பு விளைக்கப்படுகிறது. இறால் பண்ணைகள் இருக்கிறது, ஆக கூடுதல் இறால் பண்ணைகள் இருக்கிறது. மேலதிகமாக இதில் விவசாயங்கள் செய்யப்படுகிறது, மீனவர்கள் குடும்பம் இருக்கிறது. ஆக மொத்தமாக இதில் போட இந்த கசலை இந்த குப்பைகளில் இருந்து வரக்கூடிய நச்சுத்தன்மை காரணமாக முதலாவதாக பாதிக்கப்படுறது இதில் மீனவர்களோட வாழ்வாதாரம். அப்சைட் டவுனான ஒரு விஷயத்தை தான் அவங்க செய்ய போகிறாங்க. எப்படின்னு சொன்னால், ஒரு திண்மக்கழிவு முகாமித்துவம் என்று சொல்லும்போது அது முதலாவது 3R ப்ரொசஸில் முதலாக வரணும். 3R ப்ரொசஸ் சொன்னால் வந்து ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள்னு சொல்கிற அந்த ப்ரொசஸில் வரணும். இதுகளை வந்து சரியாக முகாமித்துவம் செய்யும்போது எங்கள் திண்மக்கழிவு முகாமித்துவமானது சிறப்பாக அமையும். இதையும் தாண்டி 4ஆவதாகத்தான் லேண்ட்ஃபில்னு சொல்லக்கூடிய விஷயம் வருவது. இந்த முதல் 3 விஷயத்தையும் எமது நாடானது சரிவர முறையில் நிறைவேற்றாமல் 4ஆவதாக இருக்கக்கூடிய லேண்ட்ஃபில்லை ஏன் தெரிவு செய்தார்கள் என்பது உண்மையை இது ஒரு கூல மாஃபியா என்று கூட நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம். මේ ව්‍යාපතිය ගමට ලොකු බලපෑමක්. மக்களை பாதுகாக்க வேண்டும் இந்த நல்ல அரசாங்கம் என்ற கருப்பொருளில் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில் எங்களுக்கு முழு நம்பிக்கையும் இருக்கிறது. அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் இச்செயற்திட்டத்தை நிறுத்துவார் என்று. ஏனெனில் யானைகள் இந்த குப்பை பிரதேசத்தை நோக்கி வருவதற்கான கம்பி மின் வேலிகள் அடைக்கப்பட உள்ளன என்று குறிப்பிடுகின்றனர். ஆனால் நாங்கள் வினவ வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், மிருகங்கள் யானைகள் உட்பட அனைத்து மிருகங்களும் இப்பிரதேசத்துக்கு வந்து அடைவதற்கான மின்கம்பி பொருத்தப்பட்டிருப்பினும் கூட கிராமங்களின் ஊடாக இந்த யானைகள் வருவதனை நிர்வாகிகள் எவ்வாறு தடுக்கப் போகின்றனர்? யானை மனித முரண்பாடு என்பது இலங்கையில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. இது முக்கியமாக பெண்கள், சிறுவர்கள் போன்ற அனைத்து மக்களையும் உயிர் பலி வாங்கக்கூடிய ஒரு செயற்திட்டமாக இதனூடாக நமக்கு இனம் கண்டுகொள்ளலாம். 2700 ஏக்கருக்கு மேற்பட்ட உப்பு வாய்க்கால் இருக்குது. இதை சுற்றி உப்பு புத்தளத்தின் ஒரு பெரிய வளம். ஏறத்தாழ 900 வருஷங்களாக உப்பு தொழில் செய்யப்பட்டு வர இந்த பகுதியில் இந்த உப்பை கொண்டு தான் புத்தளத்துக்கு உப்புத்தளம் என்று பிறகு அது புத்தளமாக மாறினது. ஆரம்பத்தில் பேர் உப்புத்தளமாக தான் இருந்தது. அதிலேருந்து விளங்குது இது ஆரம்ப காலம் தொட்டு உப்பு தான் செய்து வந்தேன். அந்த உப்பு தொழில் சீரழிக்கப்படும். மற்றது இறால் பண்ணைகளை பொறுத்தவரையில் ஆகக்கூடாத இறால் பண்ணைகள் புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குது. இந்த புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்லேயே புத்தளம் தொகுதிக்குள்ளாக தான் அதில் உள்ள மெஜாரிட்டி கூடுதலாக இருக்குது. பெரும்பான்மை இறால் பண்ணையில் இருக்குது. அது போக அடுத்தபடியாக இருக்கிறது விவசாயம். இந்த வனாத்தியல் பிராசப பகுதியில் வந்து ஏறத்தாழ 350க்கு மேற்பட்ட ஆழ்கிணறுகள், அதாவது டியூப்வெல்ஸ். இந்த டியூப்வெல்ஸை பாவிச்சு தான் அந்த பக்கத்து மக்கள் விவசாயம் செய்கிறாங்க, வீட்டு தேவைகள் எடுக்கிறாங்க, குடிக்கிறது எல்லாமே. இவங்க போடுற குப்பையில் அடித்தளம் வெடித்து அதிலிருந்து நச்சுத்தன்மை விளையாட இருந்தால் இந்த ஆழ்கிணறுகள் தண்ணீர் பாதிக்கப்படும். இன்றைய இந்த குப்பை கூலங்கள் கொட்டுவதன் ஊடாகவும் எம் சமூகம் பாதிப்புக்கு ஆளாக்கப்பட போகின்றது. தயவு செய்து அதை கவனத்தில் கொண்டு செயலாற்றி எம் சமூகத்தை பாதுகாப்பதற்காக ஒவ்வொருவரும் கைகோர்க்குமாறு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் வேண்டி விடைபெறுகிறேன். එකපාරටම මේ දැන් මාස ගානක උඩදී ඉඳලා අරුවක්කාඩු වැඩපොලේ දානවා කියපු කුණු දැන් සේරක් කුලියට කිලෝමීටර් 100කට 150කට උඩ නිකන් සාමාන්‍යයෙන් බිමක තිබිච්ච තේක්කව හල්මිල්ල කොහොඹ දන් තිබිච්ච ඉඩම සුද්ධ කරලා හාරලා ඒකට තමයි දැන් මේ දාන්න යන්නේ.
பிரதிகூலங்கள் நிறைந்த ஆபத்துக்கள் நிறைந்த அத்தனை வேலை திட்டங்களையும் இந்த அரசு அண்மை காலமாக எமது புத்தளத்தை நோக்கி திணிக்கப்படுவதை தள்ளப்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. පිපුරුම් කෑම ඇතුලේ ওই ජලය බහිනවා ඇතුළට. ඒ ගල් වල ඇතුළට බහිනවා කලපුවට. ඒ බැහිමත් එක්කලම මේ කලපුවට ලුණු වලට මාළුන්ට ඒ සේරටම බලපෑමක්. දැන් මේගොල්ලෝ ව්‍යාපෘතිය සිදු කරගෙන ස්ථානයට පිවිසෙන්න මාර්ග දෙකක් තියෙනවා. එකක් විල්පත්තු රක්ෂිතය හරහා තියෙන මාර්ගය, අනිත් එක සේරක්කුලිය කියන ගමෙන් ඒ කසල ව්‍යාපෘතිය සිදු කරන ස්ථානට ළඟා වෙන්න පුළුවන්. ඒතකොට මේගොල්ලෝ හැම වෙලාවෙම මේ ප්‍රොජෙක්ට් එක කරන ස්ථානයට ගිහිල්ලා තියෙන්නේ විල්පත්තු රක්ෂිතය හරහා තියෙන මාර්ගයෙන් පමණයි. විශාල විනාශයක්. පාරිසරික පැත්තෙන් විශාල විනාශයක්. අනිත් එක තමයි ඔය හාරලා තියෙන වල මූදු සීමාවට වැඩිය මීටර් දෙකක් විතර වගේ ගැඹුරු වැඩි. ඒ කියන්නේ අඩි 50ක් 60ක් විතර වගේ ගැඹුරු වැඩි. එතකොට ඒ වතුර இச்செயற்திட்டமானது குடியிருக்கும் மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சுமார் 200 மீட்டர்கள் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது. அண்மையில் த கார்டியன் என்ற மேகசின் குறிப்பிடுகின்றது, நுரைச்சோலை அனல் மின் நிலையம் மூலமாக வெளிவரக்கூடிய அந்த ஃப்ளை ஆஷ், பறக்கும் அந்த சாம்பல், அது கர்ப்பிணி தாய்மாரின் சுவாச குழாயினூடாக கர்ப்பத்தை போயடைந்து அங்குள்ள சிசுவை கூட தாக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆகவே நுரைச்சோலை அனல் மின் நிலையம் ஆரம்பித்து இவ்வளவு காலமாக அறியாத ஒரு விடயம் தற்பொழுதுதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஆகவே நமக்கு கூறலாம், விஞ்ஞான ரீதியாக இந்த அறுவைக்காடு குப்பை திட்டத்தின் விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் இன்னும் சில காலங்களினால் நம்மளால் பெற முடியும். அது இப்பொழுது நமக்கு அறிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒரு விடயமாக இருக்கின்றது. விஞ்ஞான ரீதியாக அல்லாமலும் கூட இன்று நமக்கு செகண்டரி டேட்டா, இலக்கிய மீளாய்வுகள் மூலம் இதனை நிரூபிக்க முடியும் என்பதும் உண்மையானதாகும். ඒ වගේ මහන්න කැමති පහුගිය කාලේ ලංකාවේ ලොකු ප්‍රශ්නයක් වෙලා තිබ්බා විල්පත්තු කැලේ විනාශ කරලා මිනිස්සුන්ට පදිංචි වෙන්න දෙනවා කියලා. විල්පත්තුවේ ගස් කපලා මිනිස්සුන්ට පදිංචි දෙන්න වෙනවා කියලා. ඒ වුණාට මේ වෙද්දි ඔයගොල්ලෝ හැමෝම ගිහිල්ලා බැලුවොත් මේ ව්‍යාපෘතිය සිදු කරගෙන යන්න ඒගොල්ලෝ කොච්චර පරිසර හානියක් සිද්ධ කරලා තියෙනවද කියලා බලා ගන්න පුළුවන්. ඔයාලා හැමෝම මේ ව්‍යාපෘතිය සිදු කරන තැන ස්ථානයේ නියමාකාරයෙන් ඡායාරූප හරි දැක්කොත්. එතකොට මේගොල්ලෝ ඒ දවස්වල ඉඳන් කියපු කතාවක් තමයි හැමදාම මිනිස්සු නැත්නම් ජනාවාසය ඇති කරන්න ගස් කපද්දී විල්පත්තු ගස් කපද්දී හැමෝම කෑගහුව පාරට බහැලා. හැබැයි විල්පත්තු රක්ෂිතේ ගස් කපලා මදිවට ලංකාවේ ඉතිහාසෙ ඉඳන් තිබ්බ කුණු ගොඩවල් ටික, ඒ වගේම තව අවුරුදු 100කට විල්පත්තු කැලේ කුණු දාන්න යද්දී මේ වෙනුවෙන් කතා කරන්න කවුරුත් නැද්ද කියන එකත් අහන්න කැමතියි. இந்த இடம் தெரிவு செய்யப்பட கூடாத ஒரு இடமாகவும் அரசியல்வாதிகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பொறியியல் ரீதியாக இந்த இடம் சூட்டபிள் இல்லைன்னு சொல்கிற எல்லா விஷயத்தையும் EIA-ஆக இருந்தாலும் சரி, IEA-ஆக இருந்தாலும் சரி, இதில் எல்லாம் குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னவென்றால் இந்த சைட்டானது இந்த திட்டத்துக்கு பொருத்தமற்றது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். එහාට මෙහාට යනවා. ওই දාන වත්තු මොනද කුණුවල බලපෑමෙන් ওই දාන වතුර වලට ගියාම ඕකේ තියෙන අපද්‍රව්‍ය ඔක්කොම ටික වඩදියට අස්සේ තිබිලා බාදියෙද්දි වතුරට එනවා. இப்போ சிமெண்ட் கோஆப்ரேஷன் அதில் வந்து காடுகளை அழித்து பள்ளங்களை தோண்டி உங்களுக்கு டைனமைட் பாம் வெடி போட்டு சுண்ணக்கல் அகழ்றாங்க. இதனால் வந்து எங்கள் அண்மித்த பகுதிகளில் உள்ள கரைத்தீவு, கல்லடி, சேராக்குழி இந்த மாதிரி பகுதிகளில் எல்லாம் வந்து வீடுகளில் உள்ள சுவர்கள், கட்டிடங்கள் சுவர்கள் எல்லாம் உடைந்து வெடிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது. நிச்சயமாக நேர்களே, குறிப்பாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மத தலைவர்கள், புத்திஜீவிகள், அறிவுஜீவிகள், மக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இன்னும் நிறைய விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மக்கள் நம்பக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே காட்டிய விடயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக
இலங்கையில் இடம்பெறப் போகின்ற மிகப்பெரிய இயற்கை அழிவு அல்லது இயற்கைக்கு ஏற்பட போகின்ற மிகப்பெரிய பாதிப்பொன்று சம்பந்தமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மேல் மாகாணத்தில் இருக்கின்ற குப்பைகளை எல்லாம் இங்கே புத்தளத்துக்கு கொண்டு வர இருக்கின்றார்கள். புத்தளத்தையும் தாண்டி நான் நினைக்கின்ற ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி வந்ததன் பின்னர் அமையப்பட்டிருக்கின்ற பகுதி தான் இந்த பகுதியாக இருக்கின்றது. அருவக்காடு பகுதியில் கொண்டு வந்து இந்த குப்பைகளை போடுவதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. 2020ஆம் ஆண்டு ஆகும்போது இந்த செயற்திட்டம் அமுல்படுத்தப்பட போவதாகவும் கூட அமைச்சர் சம்பிக்க ரணவக்க உட்பட அரச தரப்பினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனூடாக இயற்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகின்றது என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இதற்கு எதிராக போராடுகின்றவர்கள், குரல் கொடுப்பவர்கள் நீண்ட நிறைய விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிகழ்ச்சியின் ஆரம்ப பகுதியிலும் கூட நீங்கள் நிறைய விடயங்களை பார்த்திருப்பீர்கள். எப்படியான ஒரு பகுதியாக இருக்கின்றது அது. இதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு பல்தேசிய கம்பெனி, அதே நேரம் அவற்றுக்கு பின்னால் இருக்கின்ற செயற்பாடுகள் இங்கே இருக்கின்ற இயற்கை வளங்களை சூறையாடுவதற்கான ஒரு செயற்பாடு என்பதாகவும் கூட மக்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய விடயம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை பொறுத்தவரையில் இலங்கை சூழல் சம்பந்தமாகவும் இயற்கை வளங்கள் சம்பந்தமாகவும் பெருவாரியாக பேசுகின்ற, அதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றார். ஆனால் இந்த விவகாரம் சம்பந்தமாக ஏன் அவர் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார் என்பதும் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் வில்பத்து விவகாரம். வில்பத்து காடு அழிக்கப்பட்டது, அங்கே இருக்கின்ற மரங்கள் சூறையாடப்பட்டன, இயற்கைக்கு எதிராக செயற்படுகின்றார்கள் என்ற பல்வேறுபட்ட குரல்கள் எழுப்பப்பட்டன. அதற்காக பாதையில் இறங்கி போராடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கேயும் கிட்டத்தட்ட 60 ஏக்கர் காடு வளம் அளிக்கப்பட்டு தான் இந்த மிகப்பெரிய அமைப்பு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்கள். ஆகவே இந்த இயற்கை அழிவு அதையூடாக அது மாத்திரமல்லாமல் கொழும்பில் இருக்கின்ற மேல் மாகாணத்தில் இருக்கின்ற குப்பைகளை இங்கே கொண்டு வந்து போடுவதனால் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக இந்த கடல் பரப்பை தான் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இங்கே குறிப்பாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் தற்போது நாட்டிலே இருக்கின்ற சுத்தமாக இருக்கின்ற ஒரு கலப்பு பகுதியாகத்தான் இந்த ஒட்டுமொத்த கலப்பு பகுதியும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த குப்பை மேல் மாகாணத்தில் இருக்கின்ற குப்பைகள் இங்கே கொண்டு வந்து கொட்டப்படுமாக இருந்தால் ஒட்டுமொத்த இந்த கடல் வளமும் பாதிப்பதற்கான ஏற்பாடுகள் ஏதுக்கள் இருக்கின்றன என்பதாக மிகப்பெரிய ஆய்வுகள் தெளிவுகள் சொல்கின்றன. ஆனால் இவற்றை கண்டு கொள்ளாமல் இங்கே இருக்கின்ற சாதாரணமாக நீங்கள் அந்த பகுதியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த கிராம பகுதிகள் எல்லாமே மீன் பிடித்துறையை மையப்படுத்தி வாழ்வாதாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிற மக்கள் தான் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய தொழிலை இல்லாமலாக்கின்ற ஒரு செயற்திட்டமாக இந்த செயற்திட்டத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே மும்முரமாக செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த செயற்பாடு மக்களுடைய பொருளாதாரம், சமூகம், அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய வாழ்வியல் கட்டமைப்பையும் இயற்கையும் அளிக்கப் போகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஒரு சமூக பொறுப்புமிக்க ஊடகம் என்ற வகையில் அரசாங்கத்தின் இந்த செயற்பாட்டை நாங்கள் கேள்விக்குட்படுத்துகின்றோம். ஆகவே அரசு இதற்கான உரிய தீர்வை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் புத்தளம் களப்பு பகுதிக்குள் தான் இருக்கின்றோம். இந்த புத்தளம் களப்பு பகுதி எனப்படும் போது கல்பிட்டி களப்பு என்று தான் இதனை அறிமுகப்படுத்துவார்கள். அந்த பகுதிக்குள் தான் நாங்கள் இருக்கின்றோம். அதே நேரம் சேரைக்குளம் என்கின்ற பகுதி மண்மித்த பகுதிக்குள் இருக்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியை பற்றி நாங்கள் பேசும்போது ஏற்கனவே நிறைய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். இந்த பகுதிக்கு மேல் மாகாணத்தில் இருக்கின்ற குப்பைகள் கொண்டு வந்து போடப்படுமாக இருந்தால் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பது சம்பந்தமாக உங்களுக்கு நாங்கள் நிறைய விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். இந்த இடத்தில் எங்களை இந்த பயணத்தை கூட்டி வந்த கடற்றொழிலில் ஈடுபடுகின்ற ஒரு நண்பர் எங்களோடு இருக்கிறார். அவரோடு நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஐபோனை අගේ නම දේශප්‍රිය ප්‍රනාන්දු. දේශප්‍රිය ප්‍රනාන්දු අයියා සාමාන්‍යයෙන් දීවර කර්මාන්තේ කොච්චර කාලයක් ඉඳලා අවුරුදු 25ක කාලයක් වගේ. ඔව් 25. මම හිතනවා ඔයා මේ මුහුදට ගොඩාක් ආදරේ කියලා. ඔව් ගොඩක් ආදරේ. 25ක් තිස්සේ මුහුදු කර්මාන්තයේ යෙදෙන කෙනෙක්. එහෙනම් මේ වගේ ව්‍යාපෘතියක් මේ ප්‍රදේශයට එනකොට වැඩියෙන්ම බලපාන්නේ මේ දීවර කර්මාන්තයේ යෙදෙන කට්ටිය සහ මේ මුහුදට. මොනවද හිතන්නේ ඒකට? ඔව් 25ක් වෙලේකට මුලින්ම කියනවා 25ක් නෙමෙයි අවුරුදු 100 ගානක අපිට අතීතයක් තියෙනවා මේ දීවර කටයුතු වලට. මට නම් පේන විදිහට දැන් දීවර කටයුතු වලදී මේ කලින් තිබිච්ච අස්වැන්න වලට ගොඩාක් අස්වැන්න අඩුයි. දීවර ජනතාව ගොඩාක් අමාරුවෙන් තමයි ජීවිකාව කරගෙන යන්නේ. මේ ඒවට විසඳුම් හොයනවා වෙනුවට
මේ එක එක රටේ ලෝකේ නැති දේවල් ගෙනල්ලා මේ විස දේවල් මේ අපේ ප්‍රදේශයට දාපුවාම අපේ මම හිතන විදියට මේ තියෙන දේවලුත් අපිට නැති වෙන හැඩක් තමයි අපිට පේන්නේ. ඉතින් මම නම් කියන්නේ ලංකාවේ ව්‍යාපෘති ආරම්භ කෙරුවට ඒකේ අවසානය මිනිස්සුන්ට වටේ ඉන්න ප්‍රදේශවාසීන්ට ලොකු තර්ජන ගෙන දෙන ව්‍යාපෘති තමයි දැනට ක්‍රියාත්මක වෙලා තියෙන්නේ. ඔව් අර අපි දැන් කලින් නොරෙච් වලට ඔයම ගැටලුව තිබිලා අපි ගොඩාක් එක එක සංවිධාන වලින් විරෝධය පාලා ඒක නවත්තන්න හැදුවට අපේ ඒවකට තිබිච්ච දේශපාලන අධිකාරිවලින් ඒව ක්‍රියාත්මක කරලා ඒක පටන් ගත්තා. ඒ කාලේ පෙන්නපු සංඛ්‍යා ලේඛන ඔය කියන සර්ටිෆිකට් ඔක්කොම එක ඒ කාලේ ඒගොල්ලෝ ඒ ව්‍යාපෘති පටන් ගත්තා. මේ වෙනකොට ඒවට විසඳුන් නැතුව අපිට පෙනෙන විදිහට අපේ මේ මාළු අස්වැන්න අඩුවීමටත් හේතුව ඔය නොරොච්චෝලේ ව්‍යාපෘතිය කියලා අපිට නිකන් පොඩි සැකයක් මතුවලා තියෙනවා. ඒ වගේම මේ ව්‍යාපෘතියනුත් අපිට හැඟෙන විදිහට මේක ජීවර ජනතාවට ලොකු අනාගතයේදී ලොකු ගැටලුවට මුහුණ දෙන්න වෙන ආකාරයේ දේවල් තමයි මේ සිද්ධ වෙමින් පවතින්නේ. මම ඉල්ලලා හිටින්නේ මේ වගේ ව්‍යාපෘති කරනකොට මේ ප්‍රදේශවාසීන්ට ගැටලු නොවන ආකාරයෙන් බලධාරීන්ගේ ඇස් යොමු වෙලා මේවට ඒ වගේ පරිසර හිතකාමී විදියට කරනවා නම් තමයි මේවා සාර්ථක කියලා මගේ අදහස. நிச்சயமாக குறிப்பாக அனல் மின் நிலையம் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்த விடயமாக இருக்கின்றது. புத்தளம் பிரதேசத்தில் தான் அதுவும் அமையப்பெற்றிருக்கின்றது. அதனால் பல்வேறுபட்ட விளைவுகளை இன்றளவிலும் மனிதர்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஐயா குறிப்பிட்டது போல ஏற்கனவே இந்த மீன்வளம் குன்றுவதற்கும் கூட அது ஒரு காரணமாக இருக்கலாமா என்ற சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். இந்த குப்பை மேடு அல்லது குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டுவதன் காரணத்தினால் மிகப்பெரிய பிரச்சனையை இந்த மீனவ சமூகம் எதிர்நோக்கப் போகின்றது. எங்களுக்கு 100 வருட வரலாறு இருக்கின்றது என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். சாமானிய මේ ප්‍රදේශයේ ගොඩාක් කට්ටිය ජීවත් වෙනවා. ගම් තියෙනවා. එනම් කොයි වගේ බලපෑම්ද මේ වගේ ව්‍යාපෘතියක් කෙනෙකුට ජනතාවට වෙන්න යන්නේ? මේක අපේ දීවර පැත්තෙන් විතරක් නෙමෙයි. අපේ අවුරුදු 100 ගානක අතීතයක් තියෙනවා අපේ මේ ප්‍රදේශ ගම් සේරටම. මට හිතෙන විදිහට දීවර පැත්තෙන් විතරක් නෙවෙයි අපේ ජල ප්‍රශ්නය, ඒ වගේ වනාලි ගැටලුව, ඒ වගේම ඉඩම් ප්‍රශ්නත් තව අනාගතයේදී අපිට වර්ෂාව පිළිබඳ ගැටලුත් දැන් මේ ප්‍රදේශයේ සාමාන්‍යයෙන් වර්ෂාව අඩු ප්‍රදේශයක්. අපිට සැකයක් තියෙනවා මේ වගේ දේවල් වලින් තව වර්ෂාවට ලොකු බලපෑමක් අපේ ගොවි ජනතාවට, ඒ වගේ ලුණු සම්බන්ධව අපේ මේ පුත්තලන් කලපුව වුණාට මේ සේරක්කුඩි කල්පිටි කලපුව වුණාට මේක ලොකු කලපුවක්. මේ කලපුවේ වතුර මුළු ලෝකෙටම ව්‍යාප්ත වෙන්න පුළුවන්. ඒකෙදි අපි සැක කරන ආකාරයෙන් මේකේ විශේෂයිත දේවල් මේවට මුසු වුණොතින් අපේ කල්පිට අර්ධද්වීපේ විතරක් නෙමෙයි මුළු ලෝකෙටම මේ විස දේවල් පැතිරෙන්න පුළුවන්. මේකෙදී තව කාරණාවක් කියන්න තියෙනවා. මේකේ දීවර කටයුතු වල යෙදෙන්නේ මුස්ලිම්, දෙමළ, ඒ වගේම කතෝලික, ක්‍රිස්තියානි යන අය තමයි මේකේ ගොඩාක් බහුලව දීවර කටයුතු කරන්නේ. ඒකේ තව කාරණාවක් තියෙනවා. මේකේ දැන් මිලක් සාමාන්‍යයෙන් අපේ වෙළඳ පොලේ මිලක් තියෙන්නේ අපි රට යවන මේ මත්ස්‍ය සම්පතට විතරයි. මේකෙදී අපිට සැකයක් තියෙනවා මේ අවශ්‍ය මේකෙන් මේ ව්‍යාපෘතියෙන් අපිට කලපුවට මේකේ විෂ ද්‍රව්‍ය වගේ කලපුවට මුසු වුණොතින් අපිට බැරි වෙනවා ඒ අපේ මත්ස්‍ය සම්පත රටට ආනයනය කරන්න. එතකොට අපිට ලොකු ගැටලුවක් වෙයි කියලා තියෙනවා. ඒ වගේම ලුණු කර්මාන්තය අපේ මේ වතුරෙන් තමයි අපේ අසල් එහා පැත්තේ අපේ අල්ලපු ගමේ කරති වල අය මේ ලුණු මේ නිෂ්පාදනය කරන්නේ. ඒකෙදි මේ වතුර වල ඒ කියන විෂ ද්‍රව්‍ය කලවම් වුණොත් ඒ කර්මාන්තයටත් ලොකු ගැටලුවක් වෙනවා. நிச்சயமாக இந்த அண்ணா குறிப்பிடுவது போல நிறைய விடயங்கள் பாதிப்பை ஏற்படுத்த போகின்ற ஒரு செயற்பாடாக செயற்திட்டமாகத்தான் இதனை நாங்கள் காண வேண்டியிருக்கின்றது. அரசியல் லாபங்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த விடயம் எதிர்கால சந்ததியினரை பாரிய அளவில் பாதிக்கப் போகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த மீன் வளங்கள் குன்றுவது போலவே நீர்வளம் குன்றப் போகின்றது. பெருவாரியாக சொல்கின்றார்கள் இந்த பகுதியில் ஒரு சிறிய அளவிலான ஒரு குழியை கூட தோண்டினாலும் ஒரு 2 அடி அளவில் தோண்டினாலும் கூட நீர் வருகின்ற சூழ்நிலை இருக்கின்றதாகவே நிலக்கீழ் நீரின் அளவு அதிகமாகவே இருக்கின்றது இந்த பிரதேசத்தில். ஆகவே வெகு சீக்கிரமாக இந்த இயற்கையை பாதிக்கப் போகின்ற ஒரு நிலையாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் இது சம்பந்தமாக மென்மேலும் கவனம் செலுத்த வேண்டிய, இந்த ஆய்வு சம்பந்தமாக மீள்வாசிப்புக்குட்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. சாதாரணமாக மனிதர்கள் வாழுகின்றார்கள் இந்த இடத்தில், அடுத்த சந்ததி
சந்ததியினருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய இயற்கை வளமாகத்தான் இந்த வளங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. நாளைய சமூகம் இந்த இடத்துக்கு வர வேண்டும், அவர்கள் வாழ வேண்டும், இந்த இடத்தில் மீன்களை பிடித்து சாப்பிடுவதற்கு அவர்களுடைய உணவை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட வேண்டும். ஆனால் இந்த குப்பைகள் ஒவ்வொரு மனிதனும், நானும் நீங்களும், எங்களை சூழ இருப்ப ஒவ்வொருவரும் போடுகின்ற அந்த குப்பைகளை கொண்டு வந்து இந்த இடத்தில் போட்டு நாங்கள் எங்களுடைய இயற்கை வளத்தை அழிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். எனவே இது சம்பந்தமாக அரசாங்கம் மீண்டும் மீண்டும் யோசிக்க வேண்டிய காலமாகவே இந்த காலம் இருக்கின்றது. மக்கள் இதற்கு எதிராக குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அது சம்பந்தமான சில காட்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த வாரம் மக்கள் இந்த பிரதேசத்தில் எப்படியான ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள், அது சம்பந்தமான சில காணொலிகளையும் பார்த்துவிட்டு தொடர்ந்து பேசுவோம். சரி, நாங்கள் அப்படியே இந்த கலப்பில் பயணித்து கொண்டிருக்கும் போது ஒரு மூத்த மீன்பிடி தொழிலாளரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. வணக்கம். வணக்கம். எனக்கு 65 வயசு இப்போது. ஐயாவுக்கு 65 வயது. நான் கேட்பதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. எவ்வளோ காலமாக இந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறீங்க? 45 வருஷ காலமாக இதுதான் என்ற தொழில், வேறு எதுவுமே கிடையாது. கடல் தொழில் தான் என்ற தொழில், வேறு வாழ்வாதாரம் கடலில் தான். 45 வருடங்கள், கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் கடலிலே கழித்த ஒருவராகத்தான் நாங்கள் இவரை பார்க்க வேண்டியிருக்கு. ஐயா, இந்த கடலுக்கு பின்னாடி இருக்க இந்த பகுதியில் கொழும்புல இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொட்ட போகிறாங்களாம். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இங்கே குப்பையை கொட்டுறதால உங்களோட கடல் வளம், மீன் வளம் எல்லாம் பாதிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நிச்சயமாக அப்படித்தான். ஏன்னு கேட்டால் எங்கட கலப்புக்கும் கூழந்தட்ட இடத்துக்கும் சுமார் ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரம் தான் ஈக்கிறி. அருகில் உள்ள நச்சன்மை கடலுக்கு வழியாகினத்தோட கடலில் உள்ள இனங்கள் அழியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்வாக. அந்த அழிஞ்சின்னு சொன்னால் எங்களுக்கு எந்த வளமும் இல்லை. அடுத்து அந்த மீன் 1-2 பிடிச்சி நாங்கள் சாப்பிட்டோம்னா அந்த நச்சுத்தன்மை ஈக்கிறோம், எல்லா மக்களுக்கும் அது பாதிக்குமா. ஆக மிகவும் தாழ்மையுடன் ஜனாதிபதியில் கேட்குறோம், இந்த திட்டத்தை வேறு இடத்துக்கு கொண்டு போய் செயல்படுத்துமாறு கேட்குறோம். நிச்சயமாக இப்படியான மூத்த மீன்பிடி தொழிலாளர்கள் இந்த பிரதேசத்தில் மீன்பிடியை நம்பி, இந்த கடலை நம்பி பல தசாப்த காலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களின் உணர்வுகள், அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய பொருளாதாரம், உணவு எல்லாவற்றையும் இந்த குப்பை மேடு அல்லது இந்த குப்பையை கொண்டு வந்து கொட்டுவதனூடாக பாதிப்புகள் ஏற்பட போகின்றது என்பது எல்லோருமே அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. நிச்சயமாக வேறு என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த அரசாங்கத்துக்கு, இந்த செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? எமது சேராக்குழி கிராமத்தில் அத்தனை மீனவர்களும் கடலை நம்பி தான் வாழ்கிறாங்க. 500 போட்டுக்கு மேல்மையாக தொழில் செய்கிறவங்க ஈக்கிறாங்க, போட்டுக்காரங்க. தொப்பம் 350 தொப்பம் ஈக்கிறி. அப்போ இதுக்கு யார் பதில் சொல்கிற? இந்த கடல் வளத்தை அழிக்கா, நாசமாக்குனா. ஆகையால் இந்த திட்டம் இங்கே சரி வராது, வேறு இடத்துக்கு கொண்டுக்கிட்டு போங்க, இங்கே வேணாம். நிச்சயமாக நல்லாட்சி அரசாங்கம் மக்களுக்காக, மக்களுடைய தேவைகளுக்கு நிறைவேற்றுவதற்காக வந்த அரசாங்கம். நான் நினைக்கின்றேன் கடந்த அரசாங்கத்தினூடாக கொண்டு வரப்பட்ட ஒரு செயற்திட்டமாக இருந்தாலும் கூட இந்த அரசாங்கத்தினூடாகத்தான் இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு மக்களும் இதற்காக உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரதேசத்தில் நாளுக்கு நாள், ஒவ்வொரு வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்களாவது இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் முக்கியமாக ஊடகங்கள் பெரிய அளவில் கண்டுகொள்வதில்லை. இவற்றுக்கு பின்னால் என்ன விடயங்கள் இருக்கின்றன என்பது சம்பந்தமாக ஆழமாக பேச வேண்டிய, தேட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இதற்கு பின்னால் ஒரு வகையான எத்னிக் பாலிட்டிக் என்கின்ற விடயம், அதே நேரம் பல்தேசிய கம்பெனிகளின் ஆதிக்கம் என்ற விடயங்களும் இருக்கின்றன என்பது இவர்களோடு பேசும்போது எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருந்தது. இன வாரிய அரசியலும் கூட இதற்குள்ளே தொழிற்படுகிறது என்பதும் எங்களுடைய அந்த ஏற்கனவே பேசிய அந்த சிங்கள மொழியில் பேசிய சகோதரர் சுட்டி காட்டியிருந்தார். அதே நேரம் பல்தேசிய கம்பெனிகள் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய வளங்களை சூறையாடுகின்ற ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை தேசம் என்பது ஒரு அழகான தேசம், எங்களுடைய நாடு ஒவ்வொரு
தனிநபருக்குள்ளேயும் இருக்க வேண்டிய உணர்வு, எங்களுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். இயற்கைக்கு எதிராக நடக்கும் போது, போராட்டங்கள் நடக்கும் போது களத்திலே இறங்கினார்கள். ஆனால் இந்த விடயத்துக்காக ஏன் களத்தில் இறங்கி தேசிய ரீதியில் பேசாமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. இதற்கு பின்னால் நிச்சயமாக ஒரு இனவாரிய அரசியலாகவும், அதே நேரம் பல்தேசிய கம்பெனிகளின் ஆதிக்கம், அதே நேரம் தேசிய அரசியலுக்குள்ளேயான ஆதிக்க நிலைகளும் கூட தொழிற்படுகின்றன என்பதை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து வருகின்ற 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்திய சில நகர்வுகளும் கூட இதற்குள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக எங்களுடைய பார்வையில், அவதானத்தில், அரசியல் அவதானிகளுடைய தெளிவுபடுத்தல்களினூடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு எங்களுடைய தேசம், எங்களுடைய நாடு, இந்த இலங்கை மண்ணை, எங்களுடைய இயற்கையை, எங்களுடைய வளத்தை, இந்த மனிதர்கள் வாழுகின்ற இந்த இயற்கையை காப்பாற்றி கொடுப்போம், எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு அதனை வெற்றிகரமாக கொடுப்போம் என்ற விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். மீத்தொடமுல்லை பிரதேசத்தில் 30க்கும் அதிகமான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான் அது. அப்படி ஒரு குப்பை மேடு சரிந்து விழுந்ததில் 30 உயிர்கள் கொல்லப்பட்டன. அது சம்பந்தமாக பேசினோம். ஆனால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எத்தனை இயற்கை வளங்கள் அழிந்திருக்கும். நாம் போடுகின்ற ஒவ்வொரு குப்பையும், நான் தூக்கி போட்ட குப்பை, நீங்கள் தூக்கி போட்ட குப்பை, நாம் எல்லோரும் தூக்கி போட்ட குப்பைகள் தான் அந்த குப்பை மேடாக மாறியது. இன்று மேல் மாகாணத்தில் இருக்கின்ற எல்லா குப்பைகளும் 2020ஆம் ஆண்டு ஆகும்போது ரயிலிலே புத்தளத்துக்கு வரப்போகிறது. எத்தனையோ இயற்கை வளங்கள் இருக்கின்றன. சுண்ணாம்பு கல் பெற்றுக்கொள்கின்ற இடமாக, இல்மனைட் பெற்றுக்கொள்கின்ற இடமாக, இப்படி என்று எல்லா விதமான இயற்கை வளங்களும் பொருந்திய அழகான ஒரு காலநிலையுடன் கூடிய ஒரு பிரதேசமாகத்தான் அந்த புத்தளம் பகுதியில் இருக்கின்ற இந்த அருவக்காடு பிரதேசத்தை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். அந்த பிரதேசத்தில் தான் கொழும்பிலே இருக்கின்ற முதல் கட்டமாக மேல் மாகாணத்தில் இருக்கின்ற குப்பைகள் கொண்டு வரப்பட இருக்கின்றன. அதற்கு பின்னர் நாட்டிலே இருக்கின்ற முழு குப்பைகளும் அந்த இடத்துக்கு வர இருக்கின்றன. அதே நேரம் சில தகவல்களின் அடிப்படையில் சிங்கப்பூர் ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டு வரப்பட இருக்கின்ற குப்பைகள் சம்பந்தமாகவும் பேசப்படுகின்றன. அப்படியான குப்பைகளும் கூட சில நேரங்களில் அந்த இடத்துக்கு வரலாம் என்பதாக சில ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி உலக நாடுகளின் குப்பை போடுகின்ற இடமாக எங்களுடைய நாட்டை நாங்கள் மாற்றுவதா, எங்களுடைய இயற்கை வளங்களை எங்களுடைய குப்பைகளை போட்டு அழித்துக் கொள்வதா என்பதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக எழுந்து நிற்கின்றது. இயற்கையின் மீது காதல் கொள்ளாத எவனும் இந்த அடுத்த தலைமுறைக்கு எதனை விட்டு செல்லப் போகின்றான் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அரசியல் லாபங்களுக்காகவும், அரசியல்வாதிகள் தங்களுடைய பாக்கெட்களில் பணங்களை நிரப்பிக் கொள்வதற்காகவும் இப்படியான சில விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், மீத்தொட்டமுல்லை கொண்டு சென்று கொட்டுகின்ற குப்பைகளை கொட்டுகின்ற வாகனங்களின் கொந்திராத்துக்காரர்களாக பல அரசியல்வாதிகள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக தெரிய வந்தது. அதே போன்ற ஒரு எஜெண்டாவா இங்கே அப்ளை பண்ணப்படுகின்றது. சில அரசியல்வாதிகள், சில அமைச்சர்கள் தங்களுடைய எதிர்கால அரசியலை தீர்மானித்துக் கொள்வதற்காக சில விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடங்களில் சில இனவாத ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். இன அரசியலை கட்டவிழ்த்து விடுக்கின்றார்கள். அந்த இடத்தில் பேசிய ஒரு கடற்றொழிலாளி தெளிவாக சொல்லியிருந்தால், இங்கே ஒரு வகையான மறைமுகமான இன அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றது என்று. அது மாத்திரமல்ல, சர்வதேச பல்தேசிய கம்பெனிகள், உலக தரத்தில் பேன் பண்ணப்பட்ட, தடை செய்யப்பட்ட ஒரு கம்பெனி தான் இந்த ப்ரொஜெக்டை செய்து கொண்டிருக்கின்றது என்பதாக பலரும் பேசியிருந்தார்கள். அப்படியாக இருந்தால் நாங்கள் எந்த இடத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் மீள் விசாரணை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அரசியல்வாதிகள், அது எந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த மாற்றங்கள் வந்தாலும் சரியாக இருக்கட்டும், அவர்கள் அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநல எஜெண்டாக்களை அப்ளை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அதனை தாண்டி மக்களாகிய நாம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் எங்களுடைய தாய்நாடு பற்றிய உரிமை, தாய்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற
கடமையை எங்களுக்குள்ளே நாங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. அது ஒவ்வொருவருடைய, இந்த நாட்டில் வாழுகின்ற ஒவ்வொரு மக்களுடைய மனப்பாங்காக மாற வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. நானும் நீங்களும் போடுகின்ற குப்பை எங்களுடைய இயற்கை வளத்தை அழிக்கப் போகின்றது என்றால் அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற சக்திகளாக மக்களாகிய நாம் தான் மாற வேண்டியிருக்கின்றது. மக்களுக்காகத்தான் நாங்களும் குரல் எழுப்புகின்றோம். எங்களுடைய இயற்கை, எங்களுடைய சமூகம், எங்களுடைய எதிர்கால பரம்பரைக்காக நாங்கள் நிறைய விடயங்களை கொடுக்க வேண்டியவர்களாகவும் விட்டு செல்ல வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். அவற்றையெல்லாம் மறந்து இங்கே இருக்கின்ற அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், பல்தேசிய கம்பெனிகளாக இருக்கட்டும், சுயநல அரசியல்களையும் அதே நேரம் இனவாத அரசியல்களையும் கட்டவிழ்த்து விடுகின்றவர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய சுயநலங்களுக்கு நாங்கள் சிக்கிவிடக்கூடாது. நல்லாட்சி அரசாங்கமாக இருக்கட்டும், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவாக இருக்கட்டும், இந்த நாட்டின் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த இயற்கை வளங்கள் எங்களுடைய சொத்து என்று குரல் கொடுக்கின்ற ஒரு ஜனாதிபதி தான் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றார். அவர் ஏன் இந்த விடயத்தை இன்னும் கண்டுகொள்ளவில்லை, ஏன் வாய் திறக்காமல் இருக்கின்றார் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அதே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு கீழ் இருக்கின்ற அவருடைய அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சரனூடாகத்தான் இந்த விடயம் முழுமையாக செயற்படுத்தப்படுகின்றது. அது பற்றி ஜனாதிபதி கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும், அரசு உத்தியோகஸ்தர்களாக இருக்கட்டும், இந்த செயற்பாட்டுக்கு பின்னால் இருக்கின்ற அனைவரையும் கேள்வி கேட்கின்ற சக்திகளாக நாங்கள் இந்த ஊடகங்கள் இருக்கின்றோம். ஒரு சமூக பொறுப்புமிக்க ஊடகம் என்ற வகையில் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் பேசியிருக்கின்றோம். இதனை உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கின்றது. இந்த செயற்பாட்டுக்கு சரியான ஒரு தீர்வு, சர்வதேச உலகங்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள், அந்த சர்வதேச நாடுகள் எவ்வாறு இந்த குப்பை முகாமைத்துவத்தை முன்னெடுக்கின்றது என்பது சம்பந்தமான ஆழமான பதிவுகளை எங்களுக்குள்ளே எடுத்து நாங்கள் அடுத்த கட்ட எங்களுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாக இதனோடு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே நேரம் அரச உத்தியோகஸ்தர்கள் அனைவரும் இவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும். எங்களுடைய எதிர்கால இலங்கையை, எதிர்கால வளங்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கரம் கொடுக்க வேண்டும். அதற்கு மக்களாகிய நாம் ஒவ்வொரு தனி மனிதனும் கைகோர்க்க வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே இன்றைய தினம் நாங்கள் வழங்கிய இந்த நிகழ்ச்சி உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை, எங்களுடைய தேசிய வளங்களை பாதுகாப்பதற்கு, எங்களுடைய இயற்கையை பாதுகாப்பதற்கு உங்களுக்குள் ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.